கம்போடியாவிலிருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டுவரப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 3.5 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் அதிகாரிகளின் பிடியில் சிக்கியிருக்கிறது. சர்வதேச கொக்கைன் கடத்தல் கும்பலின் அம்பலமான புது பின்னணி எண். சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சென்னை ஏர்போர்ட்டிற்கு வந்திருக்கிறது. அதில் மர்ம பயணி ஒருவர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை அசால்ட்டாக கடத்தி வருவதாக கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே மஃப்டியில் களத்தில் இறங்கிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விமான பயணிகளை சல்லடை போட்டு அலசினர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த 35 வயது ஆண் பயணியை தடுத்து நிறுத்தி அவரிடம் விசாரணை நடத்த முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். சுற்றுலா விசாவில் கம்போடியா நாட்டிற்கு சென்றுவிட்டு சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு திரும்பி வந்தவர் திருதிருவன விழிக்க அவரை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று உடைமைகளை பரிசோதித்தனர். அப்போது 3.5 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் அவர் கடத்தி கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் சர்வதேச மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 35 கோடி ரூபாய் இருக்கும். இதனை அடுத்து பிடிபட்டவரை சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது பிடிபட்டவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பலைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. அவர் கடத்தி கொண்டு வந்த போதைப் பொருளை டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள மற்றொரு போதைக் கும்பலுக்கு கைமாற்றி இருந்ததும் அந்த விசாரணையில் தெரிய வந்தது. இதை அடுத்து டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள வருவாய் அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக தகவல் கொடுத்து இது தொடர்பான கும்பல்களை பிடிக்கவும் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிடிபட்டவருக்கு கம்போடியாவில் இருந்து கொக்கைன் பவுடர் சப்ளை செய்த கும்பலுக்கும் செக் வைத்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் யாராவது பிடிபட்டால் கொக்கைன் சப்ளை செய்யும் இன்டர்நேஷனல் டீமும் இந்த வழக்கில் வசமாக சிக்கும்.